Good morning students, welcome to Sheba Group of Schools online class. So today we are going to see the geography lessons தான் பார்க்க போகிறோம். என்னென்ன லெசன் பார்க்க போகிறோன்னா globe பார்க்க போகிறோம் and also understanding disaster பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம globe lesson பார்க்கலாம். இந்த globe lessonல நமக்கு என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா குளோபை பற்றி கேட்டிருக்காங்க, latitude and longitude, globe வந்து என்ன இதில் இருக்குது, அதாவது டேரக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, globe வச்சு நம்ம எப்படிலாம் டேரக்ஷன்ஸ் பார்த்துக்கிறோம், இதை மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ let's see the lesson. So the first topic பார்த்தோன்னா directions. So the direction பார்த்தோன்னா ground are always shown with the respect of to the north. நான் எப்போவுமே பார்த்தோன்னா நார்த் சைடு இருந்து தான் நம்மளோட டேரக்ஷன்ஸு எந்த டேரக்ஷனில் என்ன இருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. We know the north, then it is easy to find the other direction. அதை சொன்னாலையா நார்த்தில் இருந்தோன்னா ஈஸியாக வந்து டேரக்ஷன்ஸை ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ சவுத் எங்கே இருக்குது, ஈஸ்ட் எங்கே இருக்குது, வெஸ்ட் எங்கே இருக்குன்ட்டு ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். These are 4 cardinal directions. நம்மளுக்கு டேரக்ஷன்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோன்னா 4 directions இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. We know the sun rises in the east சைடு பார்த்துட்ருக்கோம்ல, அங்கே தான் என்னது சன் ரைஸ் ஆகுது, அண்ட் செட்ஸ் in the வெஸ்ட் சைடில் தான் என்ன ஆகுது சன் வந்து செட் ஆகுதுன்னு சொல்கிறோம். If we stand facing the sun in the morning, then we face the east. நம்ம சன்னை எந்த சைடு பார்க்குறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் என்னதுன்னு சொல்கிறாங்க ஈஸ்ட்ன்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம ஆப்போசிட் சைடு தான் வெஸ்ட் சைடு சன்னை நம்ம பார்க்குறதுக்கு. ஓகேவா, த வெஸ்ட் இஸ் டுவர்ட்ஸ் அவர் பேக், அதாவது நம்ம வெஸ்ட் சைடு தான் நம்ம பேக் சைடு இருக்கோம். நம்ம சன்னை பார்க்குறப்ப நம்ம வெஸ்ட்டு வந்து பேக் சைடில் இருக்கும், அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ த நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா த குளோப் பார்த்தோன்னா நம்ம பார்த்துட்ருக்கோம் பாரு, குளோப் வந்து வி லைவ் ஆன் த பிளானட் எர்த் விச் இஸ் த 4th. ஆக்சுவலாக குளோப் வந்து எப்படி இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நம்ம இது பண்ணோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாரு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளானட் நம்ம எர்த் வந்து எந்த பிளேஸில் இருக்குது, 3rd சன்லேருந்து 3rd பிளேஸில் இருக்குது. சின்ஸ் த எர்த் இஸ் ஹியூஜ் அண்ட் வி லிவ் ஆன் த வெரி ஸ்மால் ஏரியா, வி ஆர் நாட் ஏபிள் டு see the earth as a whole. ஆக்சுவலாக நம்ம எர்த்தில் இருந்தாலும் நம்மளோட எர்த்தை வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க முடியுமா, முடியாது இல்லையா. when we travel நம்ம ஸ்பேஸ்க்கு போகிறப்ப தான் என்னது எர்த்தை வந்து, அதாவது நம்ம எர்த்லேருந்து வெளியே வந்து ஸ்பேஸ்க்கு ட்ராவல் பண்ணோன்னா தான் நம்ம வந்து எர்த்தை வந்து ஃபுல்லாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை மாதிரி பார்த்தப்ப எர்த்தோட ஷேப் வச்சு தான் நம்மளோட குளோப் ஷேப்பை என்ன பண்ணியிருக்காங்க, இதை மாதிரி ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னா யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னென்னா இது 3 dimensional தான். இதை 3 சைட்ஸை பார்த்தா தான் நம்மளால் பார்க்க முடியுமே தவிர இப்படி 4 dimensional 2லாம் இருக்காது, 3 dimensionalனு சொல்கிறாங்க. அந்த சர்ஃபேஸ் ஏரியா எர்த்தோட சர்ஃபேஸ் ஏரியா மொத்தம் பார்த்தோன்னா 510.1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஏரியா வந்து நம்ம எர்த்தில் இருக்குது. ஸோ த எர்த் விச் இஸ் ஸ்பெரிக்கல் இன் ஃப்ளாட் அட் த போல்ஸ் அண்ட் த பல்கஸ் அந்த ஈக்குவேட்டர். And the earth cannot be compared with any other geometrical shape as it has a very unique shape. ஆக்சுவலாக எந்த ஒரு இது கூடயும் நம்ம எர்த்தை வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம கம்பேர் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு யூனிக் ஷேப்பில் இருக்குது. ஸோ இதனால தான் இதை ஜியாட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது latitudes பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ latitudeல என்னென்னா the imaginary lines which are drawn ஹாரிசான்டலி ஆர் ஈஸ்ட் வெஸ்ட். ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டில் நம்ம வந்து ஹாரிசான்டல் டேரக்ஷனில் இருக்கு இல்லையா, இது தான் வந்து என்னென்னு சொல்கிறேன்னா latitudeனு சொல்கிறோம், அதாவது parallels ஆஃப் latitudeனு சொல்லுவோம். இந்த ஈஸ்ட் டு வெஸ்ட் சைடில் பாரு அது எப்படி இருக்குது, இப்போ ஹாரிசான்டல் லைன்ஸில் இருக்குது. So the 0-degree line of the latitude which divides the earth into half is known as the equator. இந்த சென்டர் லைன் ரெட் கலரில் ஒரு லைன் தெரிது பாரு, அதை தான் ஈக்குவேட்டர்னு சொல்கிறாங்க. அதாவது நார்த்தையும் சவுத்தையும் வந்து டிவைட் பண்ணுறது, அந்த latitude லைனையே பாதியாக டிவைட் பண்ணுறது தான் வந்து ஈக்குவேட்டர்னு சொல்கிறோம். From the equator parallel lines are drawn towards the north south poles and the equal intervals. இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்த நார்த் சவுத் லெவல்ஸில் இந்த latitude horizontal lines பார்த்தோன்னா ஈக்குவலாக வந்து டிவைட் ஆகி horizontal லைன்ஸில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So since the earth is geode shaped, the length of the lines of latitude decreases from the equator. இந்த லைன்ஸ் பார்த்தோன்னா மேலேருந்து பார்த்துட்டே கொஞ்சமாக என்ன ஆகுது லைன்ஸு, அதாவது இன்க்ரீஸ்லேருந்து டிக்ரீஸ் ஆகி லாஸ்ட் டிக்ரீஸ் லெவலில் வந்து நிற்குதுன்னு சொல்கிறாங்க. சவுத் சைட்லேயும் சரி நார்த் சைட்லேயும் சரி. So the 90-degree north and south poles are not found as lines but as point. இந்த லாஸ்ட் லைனில் பாரு இந்த 90 டிகிரியில் வந்து நிற்குது இல்லையா, இது வந்து லாஸ்ட் லைனாக வந்து இல்லை, எப்படி ஒரு பாயிண்ட் மாதிரி தான் வந்திருக்கு, லாஸ்ட் லைன் மாதிரி தெரியலையா, அது பாயிண்ட்டாக வந்து நிற்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு latitudes. இதுலேயே வந்து நார்த்தன் latitudes, இந்த சைடு இருக்கிறது நார்த்தன் latitudes, இந்த சைடு இருக்கிறது சதர்ன் latitudesனு சொல்லிட்டு சொல்கிறோம்.
ஸோ இதில் பாருங்கள், இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் latitude. latitude பார்த்தோம் இல்லையா, அதோட இம்பார்ட்டன்ஸ் இது என்னென்னு பார்த்தோன்னா உனக்கு ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிறது நார்த் போல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இருக்கிறது பார்த்தோன்னா ஆர்டிக் சர்க்கிள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ராபிக் ஆஃப் கேன்சர், அடுத்தது ஈக்வேட்டார், நெக்ஸ்ட்டு ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், நெக்ஸ்ட் இருக்கிறது அண்டார்டிக் சர்க்கிள், இதில் சவுத் போல்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே வந்து உனக்கு நார்த் சைடு, அதனால் நார்த் போல்னு சொல்கிறோம். லாஸ்ட் இருக்கிறது என்னது, சவுத்து. ஸோ சவுத் போல்னு சொல்லிட்டு அதை சொல்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி latitude பார்த்தப்பே உனக்கு காமிச்சேன், நார்த் போலை, அதாவது நார்த்துன்னு சொல்லிட்டு 90 டிகிரியில் காமிச்சேன், சவுத்துன்னு சொல்லிட்டு 90 டிகிரியில் காமிச்சேன். அதுதான் நார்த் போல் சவுத் போல் 90 டிகிரிஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சென்டரில் இருக்கிறது ஈக்வேட்டார். இந்த ஈக்வேட்டார்ன்றது அந்த ரெட் கலர் லைனில் காமிச்சோம் இல்லையா, 0 டிகிரி அது. ஸோ இது பார்த்தோன்னா சென்டரில் இருக்கிறது ஈக்வேட்டார், மேலே நெக்ஸ்ட்டு ஆர்டிக் சர்க்கிள், ட்ராபிக் ஆஃப் கேன்சர், அதே மாதிரி ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் அண்ட் அண்டார்டிக் சர்க்கிள் சொல்லிட்டு இதுதான் நம்மளோட குளோபில், அதாவது நம்மளோட ஏர்த்தில் வர அந்த டைரக்ஷன்ஸை பற்றி சொல்கிறாங்க, இந்த latitude லைன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ எர்த் ரொட்டேட்ஸ் அட் திஸ் ஆக்சிஸ் இன் த இன்க்ளினேஷன் ஆஃப் 23.5 டிகிரி. 23.5 டிகிரியில் தான் நம்மளோட எர்த் ரொட்டேட் ஆகிறது. அண்ட் இட் revolves around the sun while rotating. சன்னை சுற்றி வரப்போ இதுவும் தானாக ரொட்டேட் ஆகிட்டே தான் வரும். பேஸ்ட் ஆன் த ஆங்கிள், அந்த ஆங்கிளில் தான் நமக்கு சன்ரைஸ் வந்து ஃபால் ஆகுறது. நம்ம எர்த்தில் ஏர்த்தோட ரொட்டேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து சன்ரைஸ் வந்து ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா இது லாங்கிடியூடு, த இமேஜினரி லைன்ஸ் ட்ரான் வேர்ட்டிக்கலி கனெக்டிங் த நார்த் போல். நம்ம ஃபஸ்ட்டு அதில் பார்த்தல latitudeனு சொல்கிறப்ப அந்த லைன்ஸ் பார்த்தோன்னா ஹாரிசான்டலாக இந்த ஷேப்பில் இருந்தது. இப்போ நம்ம வேர்ட்டிக்கலாக இருக்கும். லாங்கிடியூடில் பார்த்தோன்னா வேர்ட்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுதான் நார்த் போல். அண்ட் இது பார்த்தோன்னா சவுத்துன்னு சொல்லிட்டு அதிலேயே பார்த்தோம் இல்லையா, நார்த் போல் சவுத் போல்னு. ஸோ ஆர் கால்டு லைன்ஸ் அண்ட் மெரிடியன்ஸ். இந்த இதை பார்த்தோன்னா இந்த லைன்ஸ் என்ன சொல்கிறாங்க, மெரிடியன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே ஹாரிசான்டல் வெர்டிக்கல் லைனில் இருக்கிற இந்த லைன்ஸ் எல்லாம் மெரிடியன் சொல்கிறாங்க. தீஸ் லைன்ஸ் ஆஃப் லாங்கிடியூடன் ஆர் சீன் அஸ் செமி சர்க்கிள். இது பார்த்தோன்னா இந்த செமி சர்க்கிளில் தான் நமக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இதில் சென்டரில் ஒரு லைன் இருக்குது பாரு, இந்த லைன் வந்து 0 டிகிரியில் இருக்குது. இந்த லைனை ப்ரைம் மெரிடியன் சொல்கிறோம். இதே நம்ம latitudeல சென்டரில் இந்த ஷேப்பில் இருக்கிறதுல சென்டரில் என்ன சொன்னேன், ஈக்வேட்டார்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் இதில் என்னதுன்னா ப்ரைம் மெரிடியன் சொல்கிறோம். தேர் ஆர் 180 லைன்ஸ் of longitude towards the east and west from the prime meridian. இந்த prime meridianக்கு பக்கத்தில் இந்த லைன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 180 லைன்ஸ் வருமா லாங்கிடியூடில். ஸோ தேர் ஆர் டோட்டலி 360. இந்த சைடு நமக்கு இந்த இதில் புக்கில் பார்க்குறதுக்கே இத்தனை லைன்ஸ் வருது இல்லையா, மொத்தமாக நம்ம ஏர்த்தில் பார்த்தோன்னா இந்த லாங்கிடியூடில் இந்த சைடு 180 லைன்ஸ் இருக்குமா ஹாரிசான்டலாக, இந்த சைடு 180 லைன்ஸு ஹாரிசான்டலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ தேஸ் லைன்ஸ் கன்வர்ஜ் அட் த போல்ஸ் அந்த 180 degree west and the 180 degree east line or longitude are the same. Actually east la 180 west la 180 ன்னு சொன்னாலையா, total 360 lines வந்து இந்த longitude lines இருக்கும் நமக்கு. ஸோ இது பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் டேட் லைனுன்னு சொல்லுவோம். ஸோ the 180 degree line of longitude, அந்த இதில் பார்த்துட்டு இருக்க பாரு லைன் ஆஃப் லாங்கிடியூட் தான் 180 டிகிரியில் இருக்கிறது, ஹேஸ் பீன் ஃபிக்ஸட் அஸ் த இன்டர்நேஷ்னல் டேட் லைன். இந்த லைனை தான் என்ன சொல்கிறோன்னா இன்டர்நேஷ்னல் டேட் லைன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். ட்ரான் ஆன் த பெசிபிக் ஓஷன் பிட்வீன் அலாஸ்கா அண்ட் ரஷ்யா த்ரூ பெரிங் ஸ்ட்ரெயிட். ஆக்சுவலாக இந்த லைன்ஸ் எங்கே வருதுன்னு பார்த்தோன்னா பெசிபிக் ஓஷன், அலாஸ்கா, அந்த பிட்வீன் அலாஸ்காவும் அண்ட் ரஷ்யாவுக்கு இந்த இதில் வந்து இந்த லைன்ஸ் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இஃப் a person crosses this line from the west to east he loses a day. ஆக்சுவலாக இந்த லைனில் என்னென்னா, இப்போ ஒரு வெஸ்ட் சைடு ஒருத்தர் இருக்கார், அங்கேருந்து இதுதான் வெஸ்ட்டு நமக்கு ஒரு சைடு வருது, வெஸ்ட்டிலேருந்து ஈஸ்ட் இப்படி வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வரப்போ அவர் இங்கேருந்து இப்போ வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த சைடு வரப்போ ஒரு நாள் வந்து அவர் கம்மியாகுமா, ஏன்னா நம்ம டேஸே வந்து என்ன ஆகுது இந்த இடத்துல கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. டிஃப்ரென்ஸ் இருக்குமா இந்த வெஸ்ட் டு ஈஸ்ட்டு இந்த லைனை கிராஸ் பண்ணி வர்றப்பன்னு சொல்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் வென் ஹி கிராசஸ் த ஈஸ்ட் டு வெஸ்ட் ஹி கெயின்ஸ் அ டே. ஆக்சுவலாக வெஸ்ட்டிலேருந்து ஈஸ்ட்டுக்கு வரப்போ அவருக்கு டே லாஸ் ஆகுது, ஈஸ்ட் டு வெஸ்ட் வரப்போ என்ன ஆகுது, ஒரு டே வந்து கெயின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இன்டர்நேஷ்னல் டேட் லைன்னு சொல்கிறோம். ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் இது இப்போ நம்ம பிக்சரில் பார்க்குற பாரு, இது நம்ம இந்தியாவோட மேப்பு. இதில் ஸ்டாண்டர்ட் டைம் ஆக்சுவலாக எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, த லாங்கிடியூடினல் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா இஸ் ஃப்ரம் 68 டிகிரி. நம்மளோட இந்தியா எந்த டைரக்ஷனில் என்ன இதில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 68 டிகிரி நார்த் அண்ட் டு 97 டிகிரி 25 ஈஸ்டில் இருக்குது. இது டிகிரி கொடுத்துருக்காங்க பாரு, 68 டிகிரி நார்த் சைடில் இருக்குது, 68 டிகிரி 7க்கு. அண்ட் நம்மளோட இந்த சைடு ஈஸ்டில் பார்த்தோன்னா 97 டிகிரி
25 வந்து ஈஸ்ட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. as many as 29 lines of longitude pass through India. இந்த longitude லைன் சொன்னாலையா, அந்த லைன் பார்த்தோன்னா 29 லைன். மொத்தம் நான் எவ்வளோ சொன்னேன், 180 சொல்லியிருந்தேன். அந்த 180ல் 29 லைன்ஸு நம்ம இந்தியாவிலேயே வருது. அந்த கோடு வந்து எத்தனை வருது, லாங்கிடியூட் லைன்ஸு இந்தியாவிலேயே 29 லைன்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் 82.5 degree east line of longitude is observed as a prime meridian to calculate the Indian standard time. நம்ம prime meridian ஒரு சென்டர் லைன் சொன்னேன் பாரு, இந்த சென்டர் லைனும் இதை வச்சு தான், இந்த டிகிரிஸ் சொன்னோம் இல்லையா, இதை வச்சு தான் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை நமக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோன்னா, இப்போ நம்ம குளோப் லெசனில் வந்து லாங்கிடியூட் லேட்டிடியூட்லாம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டர் லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ குளோப் லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டரில் பார்த்தோன்னா என்னென்ன டிசாஸ்டர்ஸ்னு நமக்குலாம் வந்து வருது, என்னென்ன அழிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, பேரழிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எதெல்லாம் வந்து நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு இந்த லெசனில் அது பற்றி தான் வந்து ஒரு சில டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டிசாஸ்டர் பார்ப்போம். இஸ் அ சீரியஸ் டிஸ்ரப்ஷன் ஆஃப் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த சொசைட்டி இன்வால்விங் ஹியூமன் அண்ட் மெட்டீரியல் லாஸ். ஒன்று ஹியூமன் லாஸாக இருக்கும், இல்லை மெட்டீரியல் லாஸ் நமக்கு நடக்கிறது. டிசாஸ்டர்னால ஹியூமன் லாஸ் ஆகும், இல்லைனா மெட்டீரியல் லாஸ் ஆகிறது தான் டிசாஸ்டர் சொல்கிறோம். டிசாஸ்டர் இஸ் ப்ராட்லி கிளாஸிஃபைட் இன்டு நேச்சுரல் அண்ட் மேன்மேடு. ஆக்சுவலாக டிசாஸ்டரையே 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா, நேச்சுரல் டிசாஸ்டர் ஒன்று, மேன்மேட் டிசாஸ்டர்னு ஒன்று பிரிச்சிருக்காங்க. நேச்சுரலாக நடக்கிறது தான் நேச்சுரல் டிசாஸ்டர், நம்மளே ஏற்படுத்துறது தான் மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்கிறோம். ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர்னால் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த எர்த்குவிக்ஸு, வால்கனோ, சுனாமி வரது, அண்ட் சைக்ளோன்ஸு, ஃப்ளட்டு, லேண்ட்ஸ்லைடு, அவலான்ச்சஸு, தண்டர், இதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு என்னதுன்னா இதை நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லலாம். இதே மேன்மேடு, மனுஷங்க வந்து நம்மளே வந்து செய்கிறது, நம்மளே இது பண்ணுறது என்னென்னா, ஃபயர் ஆக்சிடென்ட் ஒன்று பண்ணிடுறோம். ஆக்சிடென்ட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸில் பண்ணுறது, ரோடில் பைக்கில் போகிறப்ப ஆக்சிடென்ட் பண்ணுறது, டெரரிசம் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்லாம் வந்து ஒழுங்காக கட்டாமல், இது மாதிரிலாம் இருக்கிறத பற்றி தான். ஸோ இதில் ஒன்றுனா சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா எர்த்குவேக் பற்றி சொல்லியிருக்காங்க. எர்த்குவேக்ன்றது வி நோ தட் த சடன் ஷேக்கிங் ஆஃப் த எர்த்தில் வந்து ஒரு சடன் ஷேக்கிங் வந்து நமக்கு கொடுத்துறது தான் இது எர்த்குவேக். ஸோ எர்த்குவேக் வந்ததுன்னா என்ன ஆகும், சடனாக வந்து பில்டிங்லாம் வந்து ஃபாலோ ஆகும். இந்த மாதிரி வந்து என்ன ஆக்சிடென்ட்னாலும் ஏதாவது ஒரு பொருள் மேலே வந்து விழும், இதை மாதிரி எதுனாலும் நடக்கும். நெக்ஸ்ட்டு வால்கனோ எரப்ஷன் நடக்கும் இல்லையா, வால்கனோஸ்லாம் அந்த வெண்ட் ஓப்பன் ஆகி அதுலேருந்து அந்த லாவா வெளியே வந்ததுன்னா அதே நாகும் சுற்றி இருக்கிற பிளேசஸ்க்கெல்லாம் வந்து அந்த லாவா வந்து போகிறதுனால அது ஆக்சுவலாக வந்து ரொம்ப வந்து ஹாட்டாக இருக்கும் இல்லையா, இதனால் வந்து என்ன ஆகுது, அந்த ஒரு இது வந்து நேச்சுரல் டிசாஸ்டராக வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா பிளேஸும் அழிஞ்சிடுது. டிசாஸ்டர் அதனால ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சுனாமி. ஸோ வாட்டர் வேவ்ஸ், ஒரு தண்ணி வாட்டர் வேவ்ஸ் வந்து ஹை லெவலில் வந்து நம்மளுக்கு அந்த வரது தான் நம்ம சுனாமின்னு சொல்கிறோம். இது பார்த்தோன்னா வால்கனோஸ், ஆக்சுவலாக வால்கனோஸ் இந்த வாட்டர் கடியில் இருக்கிற வால்கனோஸ் எரப்ட் ஆகிறதுனாலையோ இல்லை எர்த்குவேக் வரதுனாலையோ இந்த சுனாமி வருது. நெக்ஸ்ட்டு சைக்ளோன்ஸ், வி நோ தட் லோ ப்ரெஷர் பெல்ட்னால நமக்கு என்னது அடிக்கடி வந்து புயல் வர்றதுன்னு சொல்லிட்டு வருது இல்லையா, அது ஒன்று. ஃப்ளட்டு வருது இன்னொன்று, தண்ணி வந்து எங்கேயுமே வந்து போய் தங்க முடியாமல் என்ன ஆகுது, பீப்புள்ஸ் இருக்கிற பிளேசஸ்லாம் தண்ணி அடிச்சுட்டு வர்றது என்ன ஆகுதுன்னா அந்த பிளேசஸில் நிறைய டிசாஸ்டர்ஸ் நடக்குதுன்னு சொல்கிறோம். லேண்ட்ஸ்லைடுன்னு நடக்குது. ஸோ இந்த மழைலாம் பெய்யறப்ப இதை மாதிரி டைமில் இந்த மலை மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த வீடெல்லாம் கட்டியிருப்பாங்கல்ல, இந்த பிளேசஸ் என்ன ஆகும், அப்படியே சரிஞ்சு வரும், அந்த தண்ணிலாம் வந்து வரப்போ சரிஞ்சு வரும். இதனால் லேண்ட்ஸ்லைட்லாம் நடந்து நிறையா வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அவலான்ச்சஸ்ன்றது பார்த்தோன்னா ஸ்னோஸ், இந்த ரொம்ப வந்து ராக் மாதிரி இருக்கிற ஸ்னோ எல்லாம், அந்த பனி பிரதேசம் சொல்கிறோம் இல்லையா, ஸ்னோ பிளேசஸில் அந்த பிளேஸை என்ன ஆகுது, திடீர்னு அந்த ராக், அதாவது அந்த ஸ்னோ ராக்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சி வந்து வர்றது. ஸோ இதை மாதிரி வர்றதுனால ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தண்டர்னால, அந்த தண்டரில் வர லைட்னிங் வந்து அந்த லைட்டிங் என்ன அது எலக்ட்ரிக்கல் இது மாதிரி அது வந்து வரதுனால இதனால் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. நெக்ஸ்ட்டு மேன்மேட்டில் சொன்ன ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நார்மலாக நடக்கிறது. இன்னொன்று பில்டிங்ஸில் நமக்கு ஏதாவது வந்து ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்காக பில்டிங் எது பண்ணல அப்படின்னா வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது நடக்கும். நெக்ஸ்ட்டு ஆக்சிடென்ட், இண்டஸ்ட்ரீஸில் ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்கும், இந்த கெமிக்கல்லாம் ஊற்றிடுறது இதை மாதிரி நடக்கும். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட், ரோட்டில் பைக்கில் போகிறப்பே நார்மலாக என்ன ஆகுது, நிறையா டிரான்ஸ்போர்ட் இதுலேயும் ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா டெரரிசம். ஸோ டெரரிசம் ஹியூமன்ஸ்னால, நம்மளால தான் நடக்கிறது. ஸோ நிறையா வந்து டெரரிஸ்டாக வந்து ஃபார்ம் ஆகி நிறையா வந்து டிசாஸ்டர்ஸை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தது டைப்ஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். இந்த டிசாஸ்டரை எப்படி குறைக்கிறதுன்னு பார்த்தோன்னா ஒரு 4 கீ அப்ரோச்சஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா கேம்பெயின், பார்ட்டிசிபேஷனரி, லேர்னிங். ஆக்சுவலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே சரி இந்த டிசாஸ்டர்ஸ் பற்றி நிறையா வந்து எஜுகேஷன் பற்றி கொடுக்கணுன்ட்டு நிறைய இப்போ ஸ்கூல்ஸ்லேயே பார்த்தோன்னா நிறைய கிளாஸஸில் டிசாஸ்டர்னு நம்ம லெசனே பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி எல்லா கிளாஸஸ்லேயுமே டிசாஸ்டர் லெசன்ஸ் இருக்குது. ஸோ 7th 8th எல்லா கிளாஸஸ்லையுமே இருக்குது. அதில் எல்லாமே நம்ம டிசாஸ்டர் அப்போ என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்வைஸ் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இது மாதிரி டிசாஸ்டர் இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்கூல்ஸில் வந்து எஜுகேஷன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதனால் டிசாஸ்டரை நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் இஸ் forecasting and early warning. ஆக்சுவலாக உனக்கு வெதர் ஃபோர்காஸ்டிங், சுனாமி ஏர்லி வார்னிங் சிஸ்டம், சைக்ளோனிக் ஃபோர்காஸ்டிங் அண்ட் வார்னிங் ப்ரொவைட் நெசசரி இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு டிசாஸ்டர் வரப்போகுது, ஒரு வெதரில் ஒரு சைக்ளோன் வரப்போகுது, ஒரு சுனாமி வரப்போகுது, இதை மாதிரினா நமக்கு என்னது முன்னாடியே வந்து வார்னிங் வந்து கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டே வந்து இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு சொல்கிறாங்க. இதனால் நம்ம அந்த ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பர்ஸில் பார்த்துருப்போம் அண்ட் ரேடியோ, டெலிவிஷன், இது எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க இப்போல்லாம் நமக்கு டிசாஸ்டர் எப்படி வருதுன்னா வார்னிங் வந்து நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்லாம் கொடுத்துட்றாங்க இல்லையா. இதை தான் ஃபோர்காஸ்டிங் அண்ட் ஏர்லி வார்னிங் சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் நமக்கு இருக்கிற டாபிக்ஸ் இது தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டரில். ஸோ என்னெல்லாம் பார்த்தோம், இதில் டைப்ஸ் டிசாஸ்டர் பற்றி பார்த்தோம், டைப்ஸ் பார்த்தோம் அண்ட் டிசாஸ்டர் ரிடக்ஷன் ரிஸ்க்கை பற்றி பார்த்தோம், லாஸ்ட்டு ஃபோர்காஸ்டிங் அண்ட் ஏர்லி வார்னிங் பார்த்தோம். Okay students, இன்னைக்கு நம்ம 2 lessons பார்த்தோம். I hope you all understand this class. I will see you in the next class. Thank you.